ஹalleluya, praise the Lord. மீண்டும் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தால், கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்தால், அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மேன்மையை, ஒரு மாற்றத்தை, விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாது. அந்த நல் வார்த்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை இன்றைக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதம் 11 வாசித்து பாருங்கள். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். எங்க திரும்பினாலும் சத்துருக்கள். வேலை செய்கிற இடம், சூழ்நிலைகள், சத்துரு. குடும்பத்திலே, குடும்பத்துக்கு எதிராக, குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக, பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு எதிராக சத்துரு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாருங்க, முன்னேற முடியாத சத்துரு. பிள்ளைகள் வாழ்க்கையில சத்துரு. பல விதத்திலே சத்துரு. யாரவன்? எந்த மனுஷனும் நமக்கு சத்துரு கிடையாது. ஆனால் மனுஷனுக்குள் தூண்டிவிட்டு மனுஷனை சத்துருவாய் மாற்றுகிறவன் சாத்தான். ஆனால் ஆண்டவர் நம்மில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், அப்போ அவனுக்கு தோல்வியை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:37 வாசிக்கும் போது தாவீது சவுல் இடத்தில் சொல்லுகிறார், ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் என்னை கொல்ல வந்த பொழுது நான் அவைகளை கிழித்து போட்டேன், கர்த்தர் என்னை விடுவித்தார். அப்போ அந்த சத்துரு தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தவனை காப்பாற்றினார். காரணம் என்ன? தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிற, நாமும் இன்றைக்கு தேவ சித்தத்தை செய்கிற, கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், தாவீதை போல கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறும் பொழுது எவ்வளவு சிங்கம் போல, கரடி போல, எத்தனை கோலியாத்து போல, எத்தனை யுத்தம், எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் ஜெயம் கொள்ள விடாமல் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் சத்துருவை மேற்கொள்ளும்படி கிருபை செய்வார். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, தானியேலின் புஸ்தகத்திலே 6:22 பார்க்கும் பொழுது தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். காரணம், தானியேல் தேவனுக்கு உத்தமமாய், உண்மையாய் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். அதே தானியேல் 9 23 பார்க்கும் பொழுது தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்து சொல்லுகிறார், தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன். நீ ஜெபிக்க துவங்கின பொழுதே பதில் வந்தது. பிரியமானவருடைய ஜெபம். ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவனுடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கணும், தேவ சித்தத்துக்கு ஜெபிக்கணும், தேவனுடைய விடுதலைக்கு ஜெபிக்கணும், தேவனுடைய திட்டம் நிறைவேற ஜெபிக்கணும். தேசத்தில் தேவ திட்டம் நிறைவேறணும், குடும்பத்தில் நிறைவேறணும், வாழ்க்கையில், ஊழியத்தில் தேவ சித்தம் திட்டம் நிறைவேறணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்து சத்துருக்கள் நம்மேல் ஜெயம் கொள்ளாமல் காப்பாற்றுவார். இப்பொழுது ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் உங்க மேல சத்துரு எதிலையாவது ஜெயம் கொள்ளும்படி போராடி இருந்தால் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இனி சத்துரு நம்மேல் ஜெயம் கொள்ள முடியாது. பாவம், சாபம், ஏதோ ஒரு விதமான போராட்டம், வியாதி, கடன் பிரச்சனை, பிரிவினை, பகை, சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள், தேவ சித்தம் செய்ய விடாமல், ஜெபிக்க விடாமல், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விடாமல், பல விதங்களிலே சத்துருக்கள் சூழ்ந்தாலும் ஜெயங்கொள்ள முடியாது. கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடி நான் இந்த காலை வேளையில துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தன்படி வாழ்க்கையில் ஏதோ ஒரு சத்துருவின் போராட்டம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கலாம். தேவனே, மனதுருக்கம் நிறைந்து
அன்றைக்கு தாவீதையும் தானியேலையும் விடுவித்த தேவன், அவர்களை உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றின தேவன், உம்முடைய சித்தத்தை செய்ய வைத்த தேவன், ஜெபிக்க வைத்த தேவன். ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பார்த்து காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்கு பிரியமான மாற்றம் வர, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான ஜெபம் ஏறெடுக்க, உம்முடைய பார்த்தை சுமந்து ஜெபிக்க, உமக்காக வைராக்கியமாய் ஆண்டவரை வாழ, துதிக்க, ஆராதிக்க எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய், பிரியமான ஆண்டவரை குடும்பமாய், பிரியமான சபையாய், பிரியமான ஊழியமாய் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சத்துருவை மேற்கொள்ள ஜெயிக்க பலன் தாரும். சத்துரு ஒரு போதும் எங்களை ஆண்டவரை மேற்கொள்ளவோ எங்கள் மேல் ஜெயம் கொள்ளவோ முடியாதபடி நீர் வேலி அடைத்து காப்பாற்றுகிறீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்ளாமல் ஜெயம் கொள்ளாமல் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சத்துரு மேற்கொள்ளாது.